ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் லாக்டவுன் ஸ்பெஷலாக மடக்கு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது எல்லாரோட ஃபேவரட். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த ஷேப் பண்ணுறது கஷ்டம், பூரணம் எப்படி வைக்கிறது, இன்னொன்று பூரணம் அதிலேருந்து வெளியே வராமல் எப்படி நல்லா பேக் பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயிலாக இதில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை இந்த அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் வந்து நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான். அதிகமான தண்ணி தேவைப்படாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து அந்த பாகு பதத்துக்கு வரும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிரும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கிற வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இது நல்ல ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இது கூடயே நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. நான் இதை ஆல்ரெடி ஊற வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி விசில் வேணுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பட் கடலைப்பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதில் இருக்க தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சுருங்க. அது கூட ஒரு 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி ஃபைனாக சாப்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு எடுத்தது தான். நீங்கள் தேங்காய் துருவி இருந்தால் அதில் கூட துருவிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பாகு பார்த்துருவோம். பாகு நல்லா பார்த்திங்கன்னா திக்னஸாக வந்துருச்சு. ஃபுல்லாக வெல்லம் எல்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணி, கட்டாயம் வந்து வெல்லம் கருப்பட்டி இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூசு சின்ன சின்ன மண் துகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணுறதெல்லாம் நல்லது. பாருங்கள், காமிக்கிறேன். நான் ஃபில்ட்ரு பண்ணி முடித்த உடனே அதில் இருந்த நறுன்னு இந்த மண் துகள் இதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணதை அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அகைன் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை அகைன் ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. ஆல்ரெடி இது கொதித்த பாகு தான். இப்போ நான் எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பை ஒரு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். இது ஆல்ரெடி வெந்ததால். அதுக்கு முன்னாடி தேங்காவை அந்த வெள்ளைப்பாகில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். தேங்காவை இந்த மாதிரி சாப்டாக சேர்த்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த பூரணம் சூப்பராக ரெடி ஆகும். ரொம்ப பெருசாக திருகிட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்குள்ளே நான் அந்த கடலைப்பருப்பை ஒரே ஒரு சுற்றுனது பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் அதில் முழுசாகவும் தெரியணும். ரொம்ப ஃபைன் சாப்டாக பண்ணிடாதீங்க. இதில் நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். கடலைப்பருப்பு சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னா வேர்க்கடலை கூட சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள். இது கூட நான் காமிக்க மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிவிடுவோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ மாவை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுல் அளவுக்கு. இதில் எப்படியும் ஒரு 10 கொழுக்கட்டையாச்சும் தாராளமாக வரும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் யூஸ் பண்ணி அரைச்ச மாவு தான். இதுலேயே நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இப்போ இந்த உப்பு நல்லா சேர்கிற அளவுக்கு கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் வந்து நம்ம இந்த மாவு பிணைய போகிறோம். மாவுக்கு எடுத்துக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியில் வச்சு பிணைங்க. நல்லா சாஃப்டாக வரும் மாவு. சில பேர் பார்த்திங்கன்னா உப்பை வந்து தண்ணியிலே கரைச்சி கூட மாவு பிணையறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிணையும் போது நமக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கொழுக்கட்டை ஷேப் பண்ணும்போது வரவே வராது. கையிலையும் ஒட்டாது நம்ம டைட்டாக பிணையும் போது. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையை உருட்டி வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஷேப் செஞ்சிட வேண்டியதான். பாருங்கள், 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா டைட்டாக வந்திருக்கு. லூஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நெல்லுன்னு இருக்கும் மாவு. நம்ம இன்றைக்கி பிணைஞ்சிருக்க பதம் வந்து கரெக்டு. அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை சைஸ் இந்த அளவாச்சும் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கொழுக்கட்டை ஷேப்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். உள்ளங்கையை வச்சு நல்லா அந்த உருண்டையை அகைன் உருட்டிட்டு இதை அப்படியே தட்டையாக இந்த மாதிரி தட்டிடணும். ஒரு அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ 2 கையை வச்சு அப்படியே இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் யூனிஃபார்மாக பண்ணணும். ஒரு இடத்துல ரொம்ப ஃபோர்ஸாகவும் ஒரு இடத்துல லைட்டாகவும் அமுக்கக்கூடாது. இப்படி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். ரொம்ப தின்னாகிற அளவுக்கு இதை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி அகலமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ரொட்டேஷனை நிப்பாட்டிடுங்க. இப்போ இதுதான் வந்து நமக்கு அந்த மடக்குக்கு தேவையான அளவுக்கு ஷேப் கிடச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு வைக்கிறதுக்கு பூரணம் வந்து நான் அந்த 1 ஸ்பூன்லேயே பார்த்திங்கன்னா
1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட, 3/4 ஸ்பூனுக்கும் கம்மி, அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நிறைய எடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். நீங்கள் ரொம்ப சின்னதாக சைஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 எட்ஜையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் வெளியே கொஞ்சம் வருது அப்படின்னா அங்கே மட்டும் ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வைங்க, வெளியே வராது. அகைன் இன்னொரு உருண்டை செய்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி மடக்கு கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், எனக்கு ஒரு 10 பீசஸ் கிடச்சிருக்கு இதில். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை இட்லி பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். என்கிட்ட இட்லி பாத்திரம் இல்லைன்றதால இதில் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது மேலே வைக்கிறதுக்கு இது வந்து இடியாப்பம் வேக வைக்கிற பிளேட்டு, இது என்கிட்ட இருக்குது. நான் அதில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். அதில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து ஸ்டீம்ஸ் வரும் இல்லைங்களா, அதுலேயே இது நல்லா வெந்துடும். நான் கொஞ்சமாக இந்த மாவு அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் தாராளமாக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை அதில் வச்சிட வேண்டியதான். இதில் மொத்தமாக ஒரே நேரத்தில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க முடியாது. ஒரு 6 கொழுக்கட்டையை மட்டும் வச்சு வேக வச்சுப்போம். இதை வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு கரெக்டாக 7 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது வெந்திருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுனா கொஞ்சமாக தண்ணியை கையில் தொட்டுட்டு இப்படி அமுக்கி பாருங்கள். கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது நீராவிலேயே வேக வச்சு செய்யறதுல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதுவும் ரேஷன் அரிசியிலேயே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பூரணம் எதுவுமே வெளியே வரல. பட் உங்கள் ஆப்ஷன் தான், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை யூஸ் பண்ணலாம், பொரிகடலை யூஸ் பண்ணலாம். நல்லா பார்க்கும் போதே சாப்பிடும் போல் எச்சி ஊறுது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.